பெட்ரோல் டீசல் விலை குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்களும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கரி ராமசாமி அவர்களும் பிரின்ஸ் அவர்களும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மாண்புமிகு உறுப்பினர் முகமது அபூபக்கர் அவர்களும் 55 பில் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். இதனை நான் சிறப்பு கவன ஈர்ப்பாக எடுத்துக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெட்ரோல் டீசல் விலை விண்ணை முட்டக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமையை ஆயில் கம்பெனிகள் தினமும் விலையேற்றத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இதனால் அலுவலகம் செல்வோர், வர்த்தகர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், லாரி தொழிலாளர்கள், குறிப்பாக நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே லாரி கட்டணம் உயர்கிற காரணத்தால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உயர்ந்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. போக்குவரத்து கட்டணங்களும் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மே 2014 சர்வதேச நிலவரப்படி ஒரு பேரல் கச்சா எண்ணெய் 106.85 அமெரிக்க டாலருக்கு விற்றபோது பெட்ரோல் விலை 71 ரூபாய் 41 காசுகளாக இருந்தது. கடந்த 4 வருட காலத்தில் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் ஒரு பேரல் 29.80 அமெரிக்க டாலருக்கு விற்றபோது கூட பெட்ரோல் விலை குறையாமல் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 80 ரூபாய் 80 காசுக்கு விற்கப்படுகிறது. அதே போல ஒரு லிட்டர் டீசல் விலை 72 ரூபாய் 72 காசுக்கு விற்கப்படுகிறது. இந்த நிலை அண்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலமான கேரள மாநிலத்தில் கூட பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஒரு லிட்டருக்கு 1 ரூபாய் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குறைத்திருக்கிறார்கள். ஆகையால் தமிழக அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பதற்கு மாநில அரசுக்கென்று இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்டு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.